தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்காக ஒரு சர்க்யூட்ஸ்கள் எல்லாத்துக்குமே நம்ம சிமுலேஷன் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக சென்சார்ஸுக்கான தியரியை பார்த்துட்டு அதுக்கான கோடிங்கை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேறு சென்சார்ஸை பற்றி போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் வந்து எவ்ரி சண்டே வந்து அப்லோட் செய்யணும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இடையிலேயே அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை ஒருத்தர் 2 பேர் தான் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஐஆர் சென்சார் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்காக மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப அக்யூரேட் வந்து எனக்கு என்ன ஆப்ஜெக்டாக ரைட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம், அல்ட்ராசோனிக் சென்சார் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஐஆர் சென்சார்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஐஆர் சென்சார் எல்லாமே என்ன ஆகும், மேக்ஸிமம் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இன்னும் ரொம்ப லாங் ரேஞ்செலாம் யூஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம், லேசர் சென்சார் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? அதோட வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ஐஆர் சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை மட்டும் என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் எங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணும், மேக்ஸிமம் 20 சென்டிமீட்டர் தான் உங்களால் பண்ண முடியும். ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேரில் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 20 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட டேட்டா ஷீட்லலாம் இருக்கும். ஆனால் டேட்டா ஷீட்டில் இருக்கும் போது என்ன ஆகாது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்போது ஐஆர் அப்படிங்கிறதுனா ஒரு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக என்ன ஆகும், பாஸ் ஆகும். அந்த ரேடியேஷன் எங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை வச்சு தான் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அதை இன்டிமேட் பண்ணும். இதுலேருந்து வர ஐஆர் சென்சார் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ணால் விசிபிளாக பார்க்க முடியாது. ஓகேவா? இதோட சிக்னல் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னா நீங்கள் ஒரு கையை வச்சு அந்த சிக்னல் கட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். இந்த ஐஆர் சென்சாரோட வேவை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செக் பண்ணணும், எனக்கு கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனோட கேமராவை எடுத்துங்க. மொபைல் ஃபோன் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு உங்கள் டிவி ரிமோட்டில் இருக்க ஐஆர் சென்சாரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐஆர் சென்சார் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ரிமோட்டில் இருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு விசிபிளாக மொபைல் ஃபோன் கேமராவில் மட்டும் தான் தெரியும். ஏன்னா மைனூட்டாக இருக்க பாட்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், கேமராவில் விசிபிளாக நமக்கு தெரியும். அப்போது அதனால் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்க. ஓகே, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஐஆர் சென்சாரோட இமேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படியும் இருக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் எதுக்காக அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் வந்து 0 வோல்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்துக்காது. மினிமம் நீங்கள் வேரி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா LM358 அப்படின்னா ஒரு ஆப்பாம்ப் ஐசி இருக்கும், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா 741 ஐசி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்பேரிட்டிவ் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா LM358 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஐஆர் டயோடு, ஐஆர் ரிசீவர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ டயோடு, ஐஆர் ரிசீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து என்ன பண்ணும், ஐஆர் டயோடு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர்னு போகணும், ஆனால் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அப்போ டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறத ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐஆர் ரிசீவர், ஐஆர் எமிட்டர். நான் சொன்னேன் அந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து எமிட்டர். இது வந்து அப்டக்கல் எல்இடி, இது பவர் எல்இடி. பவர் எல்இடி என்ன ஆகணும், எனக்கு என்ன ஆகும், பவர் சோர்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே பவர் ஆன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டக்கல் எல்இடி, இது வந்து டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட். நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ரேட் ஆகலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பொட்டன்ஷியல் மீட்டரை நீங்கள் வேரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஒர்க்கிங் வோல்டேஜுக்காக விசிசி, கிரவுண்டு, அவுட்டு. இது ஒன்றே ஒரு அவுட்புட் தான், ஒன்லி டிஜிட்டல் அவுட்புட் மட்டும் தான். ஓகே, இது மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஐஆர் சென்சார் மாடலோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 5 வோல்ட் டிசி ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இது ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட். ஐஓ பின்ஸ் ஆர் 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட். ஓகே, இதோட அவுட்புட் என்ன இருக்கும், 5 வோல்ட் இருக்குன்னா 3.3 வோல்ட். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ 3.3 வோல்ட் வந்தால் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு எடுத்துக்கும். ஓகே, அப்போ ரேஞ்ச் இதோட அப் டு 20 சென்டிமீட்டர் போடுவாங்க. மேக்ஸிமம் 20 சென்டிமீட்டர் ஒர்க் ஆகுது ரொம்ப கஷ்டம். 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் என்ன ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அட்ஜஸ்டபிள் சென்சிங் ரேஞ்ச் அப்போ என்ன, அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் தான் அட்ஜஸ்டபிள் சென்சிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு இன் ஆம்பியன்ட் லைட் சென்சார். இது என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் சென்சார். 20 மில்லி ஆம்ஸ்
சப்ளை கரண்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் என்ன ஆகும், 25 மில்லிஆம்ஸ் வந்து கரண்ட் வந்து எடுத்துக்கும். ஓகே, இது வந்து 10 மில்லிஆம்ஸ் கரண்ட் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மவுண்டிங் ஆர் ஹோல், இது என்ன இருக்கும், டூ டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்துருக்கும். ஒன்று வந்து மவுண்டிங், இன்னொன்று வந்து ஹோல். அதில் யூஸ் பண்ணிக்க பொட்டன்ஷியோமீட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மவுண்டிங் அப்படின்னா எஸ்எம்டி, சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் மேலே சால்டிங் வச்சுக்கிறது, கீழே வந்து தெரியாது. மேலே சால்டிங் வச்சு கீழே வந்து சால்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அது வந்து என்னன்னா த்ரோ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பின்ஸ் வந்து பின்னாடி தெரியாது. அது வந்து எஸ்எம்டி டைப்பில் வரும். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்டக்கல் டிடெக்ஷன். ஏதாவது அப்ஸ்டக்கல் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடலாம், சும்மா நார்மலாக அப்ஸ்டக்கல் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அப்ஸ்டக்கல் டிடெக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிவைசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சேஃப்டியாக ஒரு மோட்டர் வந்து டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், ஐஆர் சென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணி. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐஆர் சென்சர் அப்படின்னா என்னன்னா அப்ஸ்டக்கலை டிடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் 5 வோல்ட். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.